ரேவதியோட போனுங்க. ஏமா இங்க என்னமா கூட்டமா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சார். மண்டையில பலத்த அடி, ஒரே ரத்தம் கொட்டிருச்சு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆட்டோல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க சார். அது இவங்களான்னு பாருங்க. சார், ஆமா சார், இந்த பொண்ணுக்கு தான் சார் ஆக்சிடென்ட் ஆச்சு. சகல ஏமா அவங்களை எந்த ஆஸ்பத்திரிக்குமா கூட்டிட்டு போனாங்க? தெரியாது சார். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க மட்டும் தான் சார் தெரியும். ஆனா எந்த ஆஸ்பத்திரியும் தெரியாது சார். அண்ணே, உங்களுக்கு தெரியுமா அண்ணே? இல்ல சார், தெரியாது சார். ஐயோ. சகல ஆயா ஆஸ்பத்திரிக்கு போலாயா? நான் எவ்வளவோ சொன்னங்க அவகிட்ட. வண்டி எடுப்பா. மேடம், சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? ஒரு நிமிஷம் செக் பண்றேன். இல்ல சார், அப்படி யாரும் இங்க அட்மிட் ஆகல. என்ன பசங்கள இவங்க எப்படி சொல்றாங்க? சரி வாங்க. மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. பிளட் வர நிறைய லாஸ் ஆயிருக்கு. அப்ப இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நீங்க சொல்றது சரிதான் டாக்டர். ஆனா இவங்க யாரு என்னன்னே தெரியல. நாம எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? இந்த பொண்ணோட ஹஸ்பண்டோ இல்ல சொந்தக்காரங்களோ யாராவது வந்து சைன் பண்ணாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். இது எல்லாத்த விட இன்னொரு காம்ப்ளிகேஷன் இருக்கு டாக்டர். பேஷண்ட் கண்ண மூடாம இருக்காங்களே, அதை சொல்றீங்களா? ஆமா டாக்டர், அதை சரி பண்ணாதான் ஆபரேஷனே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம். அதுக்குள்ள பேஷண்ட் சொந்தக்காரங்க வந்தா மத்த ட்ரீட்மெண்ட் செய்வோம். ஓகே டாக்டர். ஏப்பா சகல, இங்க பாருப்பா, ரேவதிக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. சரியா போயிடுப்பா. அந்த கடவுள் கைவிட மாட்டாருப்பா. சகல டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஆக்சிடென்ட்ல பின்மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு தெரிய வந்திருக்கு. பண்ணிடுங்க டாக்டர், பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு அவ எப்படியாவது பொழிச்சு வரணும் ப்ளீஸ். அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். என்ன சிக்கல்? உங்க ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து கண்ணிமைய மூடாமலே இருக்காங்க. நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அவங்க கண்ணிமைய மூடாம அப்படியே தான் இருக்காங்க. அவங்க கண்ணை மூடினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். என்ன டாக்டர் புதுசா சொல்றீங்க? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியாச்சும் அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ். நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. ஆனா அவங்களுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்குள்ள கண்ணிமைய மூட வைக்கணும். நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. ரேவதிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுமா.
அந்த ஆக்சிடென்ட்ல அவளுக்கு பின்மண்டையில் அடிபட்டு பிளட் நிறைய லாஸ் ஆயிட்டதா சொல்றாங்க. ஐசியூல கான்சியஸ் இல்லாம கிடக்குறாமா. என்னங்க சொல்றீங்க? அவளுக்கு ஆக்சிடென்ட்டா? மண்டையில அடிபட்டு கான்ஷியஸ் இல்லாம இருக்காளா? நீங்க என்னங்க சொல்றீங்க? எங்க அவர் பயந்த மாதிரி நடந்துருச்சேங்க. அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் நானா ஆயிட்டேனேங்க. சரி, டாக்டர் இப்ப என்னதாங்க சொல்றாங்க? சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதா தான் சொல்றாங்க. உடனே ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கம்மா. ஆபரேஷனா? சரி, அப்ப ஆபரேஷனாவது பண்ண வேண்டியதானங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்காமா. என்னங்க சொல்றீங்க? ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அவ கண்ணை மூடாம திறந்தபடியே இருக்காமா. என்னங்க என்னென்னமோ புதுசா சொல்றீங்க? ஆமா ரோகிணி, அவ கண்ணை மூடாம அப்படியே திறந்த மாதிரியே இருக்காளாமா. கண்ணியமைய மூடாம ஆபரேஷன் எதுவும் பண்ண முடியாதாமா. எல்லாமே சிக்கல் மேல சிக்கலா இருக்கு. சரி, இப்ப அவர் என்ன பண்றாரு? சகல ரொம்ப அப்செட்ல இருக்காருமா. ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கிற மனுஷன். ரேவதிக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் உடஞ்சு போயிட்டாருமா. எங்க நீங்க அவருக்கு ஆறுதலா இருங்க, நாங்க இப்ப உடனே வரோம். சரி, சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா! ஆக்சிடென்ட் ஆகும்போது அவ கண்ணுல ஏதோ பிரச்சனையாகி கண்ணு ரெண்டும் மூட முடியாம திறந்தே இருக்கிறதா சொல்றாங்க மாமா. கண்ணுமே மூணாதான் ஆபரேஷன் பண்ண முடியுமா மாமா? ரேவதி கண்ணை மூடாதனால ஆபரேஷன் டிலே ஆயிட்டே இருக்கு மாமா. என்ன மாப்பிள்ள இது? இப்படி எல்லாம் கூடவா பிரச்சனை வரும்? டாக்டரால சரி பண்ண முடியாதா? அங்கதான் மாமா சிக்கலே இருக்கு. டாக்டரும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்களா, ஆனா கண்ணியுமே மூடவே மாட்டேங்குதா மாமா. சீக்கிரமா ஆபரேஷன் பண்றதா நல்லதா மாமா. ஆபரேஷன் பண்ணணும்னா ரேவதி கண்ணை மூடணுமா? ஐயோ, என் பொண்ணுக்கு இப்படி இல்லாம சோதனை வரணும். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. எல்லாம் என்னாலதான். அவ யாருக்கும் தெரியாம வெளியில போகணும்னு சொன்னப்போ போக விடாம தடுத்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காதுல்ல. தப்பு பண்ணிட்டு அவளை வெளியில விட்டுருக்க கூடாது. அக்கா, நான் சொல்லல, எல்லாம் சில பேரோட ராசி. அவ பாட்டுக்கு வீட்ல இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லாம் இவனாலதான். இவனுக்கு பைக் வாங்க போய் தானே ரேவதி இந்த நிலைமையில இருக்கா. எல்லாம் இவனோட கெட்ட நேரம் தான் நம்ம புள்ள இந்த நிலைமையில வந்திருக்கா. இவன் தான் அவளுக்கு யமனாவே இருந்திருக்கான். ஏய்,